ஆத்மால ஒரு அடப்பு இருக்கு. என்ன இருக்கு? ஒரு பிளாக் இருக்கு. அந்த அடப்பு காரணம் மண்ணு மண்ணு மண்ணு. எல்லாம் சொல்லுங்க, மண்ணு, தூசு, குப்பை, கேவலமான எண்ணங்கள், மட்டமான எண்ணங்கள், மோசமான எண்ணங்கள், வாழ்க்கையில குறுக்கு வழியில் முன்னேறுவதற்காக போடுகிற திட்டங்கள் அத்தனையும் உங்கள் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. இது என்ன பண்ணுது? மகா மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை ஆவியில வச்சுக்கிட்டு அடுத்த பரிசு வந்து 10 ரூபாய் களவான்றது ஒருத்தர் யோசிக்கிற மாதிரி எப்படி இருக்கு? எலிசபெத் மகாராணி உங்க பக்கத்துல உட்காந்து வாட்டர் பேக்கை திருடிட்டு போன அப்படி இருக்கும். இதை போன்ற ஒரு மட்டமான எண்ணத்துக்குள்ள அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆக்கும்படிக்கு நம் பொருட்டு தேவன் என்ன ஆனார்? தரித்திரரானார். நாம் எல்லோரும் அவர் தரித்திரரானது உண்மை என்று ஒத்துக்கொள்கிறோம். அங்கே பாருங்கள், அங்கே தரித்திரம் இருப்பது உண்மை என்றால் இங்கே பாருங்கள், இங்கே ஐஸ்வர்யம் இருப்பது உண்மை. பிரிட்ஜுக்கு கீழே பச்சிருக்கிறான் என் கொலாய. அது வந்து என்ன செய்யுது? இந்த பக்கம் இருக்க தண்ணி இங்கிட்டு கொண்டு வருது. அப்படிதான் சோளுக்குள்ள கொலாய பதி, வாக்குத்தத்தத்தை பதிச்சு ஸ்பிரிட்ல இருக்கிற ஆசீர்வாதத்தை அள்ளி கொண்டு வந்து தட்டாமானே. உன்னோடு கூட ஊழியத்தை ஆரம்பித்தவர்கள், உன்னோடு கூட பிசினஸ் ஆரம்பித்தவர்கள், உன்னோடு கூட வந்து வாழ்க்கையை துவங்கின அநேகர் நினைத்து பார்க்க முடியாத, கற்பனை செய்ய முடியாத மாபெரும் உயரத்திற்கு தேவனுடைய வார்த்தை உன்னை கொண்டு செல்லும் என்று நான் இந்த மாலை வேளையில் சொல்லுகிறேன். மாபெரும் உயரத்திற்கு இந்த வார்த்தை கொண்டு செல்லும். தொடர்ந்து நாம் ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். ஏன் ஐஸ்வர்யத்தை பற்றி நாம் தொடர்ந்து படிக்கிறோம்? ஐஸ்வர்யத்தை பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஐஸ்வர்யத்தை தியானிக்கும் போது நாம் ஐஸ்வர்யத்தை பேசுகிறோம். ஐஸ்வர்யத்தை பேசும்போது ஐஸ்வர்யம் சிருஷ்டிக்கப்படுகிறது. ஏனென்றால் நம்முடைய நாவு ஒரு உருவாக்கும் சக்தி. When God said let there be light, there was light. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னபோது வெளிச்சம் உண்டாயிற்று. நான் சொல்லுகிறேன், let there be prosperity. Amen. In my life, in my spirit, in my soul, and in my ministry, and in my body and everything, in everywhere, let there be prosperity. ஆமென், 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 ஆமென். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அது என்ன காரியத்திற்காக அனுப்பப்பட்டதோ அதை சிருஷ்டித்து விட்டு தான் மறுபடியும் திரும்புகிறது. ஐஸ்வர்யத்தை குறித்து ஏன் தியானிக்கிறோம்? அப்போதான் ஐஸ்வர்யத்தை நம்ம என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். ஐஸ்வர்யத்தை பேசும்போது ஐஸ்வர்யம் சிருஷ்டிக்கப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம். என் அன்புக்குரியவர்களே, நம் வாயை திறந்து பேசும்போது அது சிருஷ்டிக்கப்படுகிறது. அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. நான் பார்க்குற அனைவருடைய வாழ்க்கையில் அது வேலை செய்து கொண்டு இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எங்கே இந்த ஐஸ்வர்யம் சிருஷ்டிக்கப்படுகிறது? ஐஸ்வர்யத்தை குறித்து பிரசங்கிக்கும் போது முதலாவது அது உங்கள் சிந்தனையில் சிருஷ்டிக்கப்படுகிறது. ஆமென். அந்த ஐஸ்வர்யம் முதலாவது மனதில் சிருஷ்டிக்கப்படுகிறது. மனதில் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு அது வாழ்க்கையில் சிருஷ்டிக்கப்படுகிறது. When God said let there be light, he had light in his mind before he created. அவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னபோது சொல்லுவதற்கு முன்பாகவே வெளிச்சம்னா என்னன்னு அவர் மைண்ட்ல இருந்துச்சு. வெளிச்சத்தை படைச்சதுக்கு அப்புறம் வெளிச்சத்தை அவர் பார்க்கல, வெளிச்சத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வெளிச்சத்தை படைச்சாரு. என் அன்புக்குரியவர்களே, படைக்க போகிற வெளிச்சத்தை படைப்பதற்கு முன்பாகவே மனதில் பார்த்து, அப்போ முதல் லைட் எங்க வந்துச்சு? மைண்ட்ல வந்துச்சு. அப்புறம் தான் வேர்ல்டுக்கு வந்துச்சு. ஐஸ்வர்யம் முத எங்க வரும்? கையத்தட்டு. முத மைண்டுக்கு வரணும், அப்புறம் தான் வாழ்க்கைக்கு வரும். வாழ்க்கைக்கு வராமல் ஐஸ்வர்யம் உங்கள் சிந்தனைக்கு வராமல் உங்கள் வாழ்க்கைக்கு வந்தால் நீங்களே அதை வேணான்றுவீங்க.
ஐயோ ஏதோ தப்பு நடக்குது போல, ஏதோ தப்பு நடக்குது போலன்ட்டு வேணான்றீங்க. அதான் முதலாவது, ஐஸ்வர்யத்தை தேவன் உங்கள் மனதில் சிருஷ்டிக்கிறார். உங்கள் மனதில் சிருஷ்டிக்கிறார். அதற்கு பிறகுதான் வாழ்க்கையில் சிருஷ்டிக்கிறார். வாழ்க்கையில் சிருஷ்டிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம், ஆனால் மனசில் சிருஷ்டிக்கிறதுக்கு தான். ஆமாம், மோட்ரு போட தாங்க லேட் ஆகுது. மோட்ரு, அதாவது பைப்பை இறக்குறதுக்கு தான் லேட் ஆகுது. பைப்பை இறக்கிட்டா 2 நிமிஷத்தில் தண்ணி வந்துடும். போர் போட தான் லேட் ஆகுது. மோட்டரை போடுறதுக்கு 2 நிமிஷம். இந்த போர் போடுறதுக்கு பார்த்தீங்களா, இதுதான் வாரம் வாரம் நடந்துக்கிட்டே இருக்கு. போரை போட்டுட்டீங்கன்னா அப்படின்னு ஒன்று கட்டிடும். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். என் அன்புக்குரியவர்களே, ஸோ ஐஸ்வர்யத்தை குறித்து ஏன் பேச வேண்டும் என்பதை குறித்து ரொம்ப வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மறுபடியும் எல்லாவற்றையும் யோசிப்போம். நேற்று கூட நான் அன்பு சகோதரர் ஒருத்தர் பேசி இருக்கும்போது சொன்னார், உன்னுடைய தலைவர் வந்து வரி கட்டுகிறாரா அப்படின்னு கேட்குறேன். இப்போ நான் போய் ஜேசுவை கூப்பிட்டு வரி கட்டுறியான்னு கேட்க மாட்டேன். இல்லை பாலை கூப்பிட்டு வரி கட்டுறியான்னு கேட்க மாட்டேன். அவர் சொல்லுவார், கரண்ட் பில்லு கட்டுறே பெரிய மேட்டராக இருக்குது, என்னை போய் டாக்ஸ் கட்டுறீங்களான்னு கேட்குறீங்க. யாரை டாக்ஸ் கட்டுன்னு கேட்பீங்க? கையை தட்டுங்க. எவன் தேவைக்கு அதிகமாக சொத்து வைத்திருக்கிறதாக கருதப்படுகிறாரோ அவரிடத்தில் தான் வரி கட்டுறீங்களா? ஒரு ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்காரு, வரி கட்டுறாருன்னு கேட்குறேன். இன்ஃபேக்ட் இது தேவாலயத்தை குறித்த வரி என்றாலும் அந்த ரூட்டில் தியாலஜி வந்தாலும் நான் வரேன். என் அன்புக்குரியவர்களே, தேவன் முக்கியமான நபராக கருதப்பட்டார். 12 பேரை 3 நேரம் வச்சு என்ன செய்கிறாரு? சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு நேரம் 12 பேர் வந்தாலும் வீடு அல்ல குழம்பாயிருது. அவங்கள சமாளித்து ஒரு 50 பேரை டக்குன்னு ஒரு மதியம் ஒரு லஞ்சு கொடுத்து அனுப்புறதுக்குள்ள மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிடுது. ஃபுட்டு மேட்டரில் வந்து என்ன அட்மினிஸ்ட்ரேஷன். ஆனால் ஒரு 12 பேர் அம்புட்டு மீன் பிடிக்கிறவங்க. மீன் பிடிக்கிறவங்க சாப்பாடெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துக்க, நான் தூத்துக்குடிக்காரன். எப்படி சாப்பிட்றேன் எனக்கு தெரியும். அதில் வந்து மேக்ஸிமம் மீன் பிடிக்கிற வேறு இருந்தாங்க. ஒரு 12 பேருக்கு மார்னிங் டிஃபனு, பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லஞ்சு, ஈவினிங் காஃபி வேறு, அப்புறம் நைட்டு. உங்களை ஒரு 3 நாள் வச்சு சாப்பாடு போடுறதுக்குள்ள எனக்கு என்ன ஆயிடுது? முழி பிதுங்கிடுது. 3.5 வருஷம் போட்டிருக்காரு சார். கையில் காசுலாம் நடந்துருக்குமா? நீங்கள் சிவகாசி கேலண்டரில் பார்க்குற இயேசுநாதர் வேற. நீங்கள் திரும்ப திரும்ப கேலண்டருக்கு தானே வரீங்க. நான் பைபிள் சொல்கிற இயேசுநாதரை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது, அவர் பணம் என்றதுக்குன்னு ஒரு ஆளை வச்சுருந்தாரு. ஒரு 50 ரூபா 100 ரூபானா பையில் வச்சுட்டு போயிடலாங்க. ஒரு 8 அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்காங்களேன், கட்டாயம் அக்கௌண்ட்டுன்னு ஒருத்தன் தேவைப்படுறான். ஸோ நல்லா கவனிங்க, ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் படிக்கிறோம். ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும் படிக்கு நம் பொருட்டு தேவன் தரித்திரர் ஆனார். இந்த வரியிலே 2 விஷயங்கள் தெரிகிறது. ஒன்று, நான் ஐஸ்வர்யவான் ஆவது தேவனுக்கு சித்தமாயிருக்கிறது. 2வது, அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் மிகப்பெரிய வேலை ஒன்றையும் செய்திருக்கிறார். நான் ஐஸ்வர்யவான் ஆகும் படிக்கு அங்கே தேவனுக்கு என்னை குறித்த படம் என்னவென்று தெரிகிறது. 2வது, அதற்காக தன் சொந்த குமாரனை அவர் பலி கொடுத்த போது அதற்காக ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கிறார் என்றது தெரியுது. அவர் ஐஸ்வர்ய சம்பனர் இல்லைங்க. சிலுவைக்கு வந்தது ஐஸ்வர்யத்துக்கா? ரட்சிப்புக்கு தானே. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ரட்சிப்பு மெயின் ப்ராடக்ட்னா ஐஸ்வர்யம் பை ப்ராடக்ட். பெட்ரோல் நீங்கள் எடுக்கும்போது டீசல் வந்துதான் ஆகும். டீசலே வராமல் நீங்கள் பெட்ரோல் எடுக்க கையை தட்டுங்க. ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஐஸ்வர்யமே வராமல் நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எப்படி சிலர் இருக்கிறாங்கன்னு தெரில. வருஷம் ஃபுல்லாக அவங்க தரித்திரத்தை பேசுகிறாங்க. ஆனால் என்னென்னா வந்து விலையுறந்த காரில் வந்து தான் பேசுகிறாங்க. அதே மாதிரி ஒரு கொஸ்டினாக இருக்குது. புரியுது உங்களுக்கு? வறுமைன்னு பேசுகிறதுக்கு கன்வென்ஷனுக்கு எதில் வராங்க? ஏசி காரில் வந்து அப்படியே இறங்கி
அருமையான தேவ ஜனமே, இந்த உலகத்தின் மிகப்பெரிய வறுமையின் வழியில நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவர் தலை சாய்க்க இடமில்லை என்றார் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப லைட்டா அந்த புஷ்பேக்கை பின்னாடி இழுத்து விடுப்பா அப்படின்றாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன பேசிட்டு போறீங்க? வறுமையை பத்தி பேசிட்டு போறேன். எதுல வந்து பேசிட்டு போறீங்க? கார்ல வந்து பேசிட்டு போறேன். கர்த்தர் நம்ம கொடுத்த இந்த சாம்பார் சாதத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம், தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஒரு 500 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப உள்ளுக்குள்ள மட்டும் ஒரு 10 பேர் பிரியாணி சாப்பிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்ன சொல்றேன்னா, குறை சொல்லவில்லை. தேவனுடைய ஐஸ்வர்யத்திற்கு வறுமையை பேசுகிறவர்கள் கூட தப்பிக்க முடியாது என்று நான் சொல்லுகிறேன். கையை தட்டுவார்கள். ஆமென். என்கவுண்டர். தேவன் என்கவுண்டர் பண்ணிறாரு. என் அன்புக்குரியவர்களே, ஐஸ்வர்யம் நம்முடைய சிந்தனையில் சிருஷ்டிக்கப்பட வேண்டும். ஐஸ்வர்யம் நம்முடைய சிந்தனையில் சிருஷ்டிக்கப்பட வேண்டும். எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்களேன் ஒரு 4 தடவை. ஐஸ்வர்யம் என்னுடைய சிந்தனையில் சிருஷ்டிக்கப்பட வேண்டும். திரும்ப சொல்லுங்க. ஐஸ்வர்யம். தேவனுக்கு ஒன்றை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக அந்த சிருஷ்டிக்கப்பட போவது அவருடைய மனதில் இருந்தது. மனுஷனை படைப்பதற்கு முன்பாக அவர் சொன்னார், நம்முடைய சாயலின்படியும், பாருங்க டிசைன் உள்ள இருக்கு பாருங்க, நம்முடைய ரூபத்தின்படியும் டிசைன் உள்ள இருக்கு பாருங்க, இப்பொழுது நாம் மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னாரு. அப்படின்னா மனுஷனை வெளியில படைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மனசுக்குள்ள அந்த படம் இருந்துச்சு. அப்படித்தான் இந்த ஐஸ்வர்யம் உங்க வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே முதலாவது உங்க மனசுக்குள்ள அந்த ஐஸ்வர்யத்தை காட்டுறார் தேவன். உங்களுக்குள்ள இந்த விருப்பத்தை தேவன் தொடங்குகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் சொல்கிறது போல உங்களுக்குள்ளே விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிறார். தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, இந்த சித்தத்துக்கு பேர் என்னவா? தயவுள்ள சித்தம். ஆமா, நார்த் இந்தியா மிஷினரியா போ என்பது ஒரு சித்தமாக இருந்தாலும் அது சித்தம் விருப்பத்தை கொடுத்து உன்னை தொடங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த விருப்பத்தை கொடுத்து நீ நார்த் இந்தியா போடான்னு சொல்றாருன்னா அது தயவுள்ள சித்தம். எந்த ஒரு விஷயத்தையும் தேவன் விருப்பத்தை கொடுத்து செய்வார் என்றால் அவர் சித்தத்தை தயவாயினில் துவங்கி இருக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களையும் செய்கைகளையும் உங்கள் வாழ்க்கையில உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படித்தான் தேவன் வந்து ஐஸ்வர்யத்தையும் உங்கள் இருதயத்தில் என்ன செய்கிறார்? சிருஷ்டிக்கிறார். ஏன் மனதில் வந்து ஐஸ்வர்யத்தை அவர் முதலாவது சிருஷ்டிக்க வேண்டும்? பைபிள் வேதம் சொல்கிறது, அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு. இப்ப ஆசீர்வாதம் வர்றதும் விலகிறதும் எதன் அடிப்படையில் இருக்கிறது? சொல்லுங்க. விருப்பத்தின் அடிப்படையில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் முதலாவது உங்கள் இருதயத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுவோம். உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் கடவுள். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார்னா தான் உங்களுக்குள்ள ஒரு வேலையை செய்ய முடியும். ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பினான் இடத்துல எப்படி இருக்குன்னா, தேவன் ஆபிரகாமை முழுவதுமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாராம். இது எப்படி இருக்கு? தேவன் ஆபிரகாமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தார். நீ அவர் இன்ஃப்ளூயன்ஸில் பேசிக்கிட்டு இருக்கிற, அவர் ஓவரா உன்னை வந்து என்ன செஞ்சிருக்காரு? கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறார். அதனால தான் அவரை நம்பி பேசிக்கிட்டு இருக்கிற என்பது போல ஆபிரகாமை கன்வின்ஸ் பண்ணி வச்சிருந்தாராம் தேவன். அதனால தான் அவன் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தான் வயது சென்றவனாய் இருந்தும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளின் கர்ப்பம் செத்து போனதையும் அவன் கையை தட்டுங்க ஒருத்தவர். ஆமென். விசுவாசம் என்பது என்ன? 4 பாயிண்ட் அந்த இடத்துல இருக்கு. முதல் பாயிண்ட், நம்புகிறதற்கு ஏதுவல்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். வாட் இஸ் ஃபெய்த்? ஹோப் அகைன்ஸ்ட் ஹோப். ஐ ஹவ் ஹோப் அகைன்ஸ்ட் த ஹோப் ஆஃப் த வேர்ல்டு. இந்த உலகத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அந்த நம்பிக்கைக்கு எதிராக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கையை தட்டும்போது ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர்களை கிரியை செய்வாராக. இந்த உலகம் சொல்லுங்க, இந்த வியாதி வந்தால் செத்துருவான்னு, அது நம்பிக்கை. என்னுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு எதிரான நம்பிக்கை. ஸோ ஆபிரகாமுக்கு நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் நினைச்சுக்க வாக்குத்தத்தம் அவர் பண்றாரு, நம்ம அதை என்ன செய்யணும்?
நிறைவேற்றுன்றான். அவன் சொல்றான் தெளிவா, வாக்குத்தத்தம் பண்ணினவரே அதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ரிவர்ஸ்ல வாங்க. எது தன்னால முடியுதோ அதைத்தான் அவர் செய்யறாரு, அதைத்தான் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு திணற தேவன்லாம் கிடையாது. எது முடியுமோ அதை சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று நம்பி தேவனை ஸ்தோத்தரித்தானா. இதுதான் வருது ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணவே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாம் ஜெபம் பண்ணவே இல்லை. சத்தமா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் தான் பண்ணான். ஆமென் ஆமென். தேவன் ஸ்தோத்திரத்தில் சஸ்டைன் ஆகணும்னு விரும்புகிறாரு. ஸ்தோத்திரத்தில் ஆடணும்னு நினைக்கிறாரு. நீ விழுந்தினா ஜபத்தில் ஜபம்ன்ற வலையில் விழுன்றாரு. திரும்ப அங்கேருந்து தவி திரும்ப ஸ்தோத்திரம் வந்துரு. கர்த்தர் கேட்டார், ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். இந்த பாயிண்ட் நாங்கள் சொல்லலை. வீட்டுக்கு வந்து தியானிக்கும் போது காலையில் சொன்னார். அடுத்த நாள், ஒருவன் சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். 2 பேர் இருந்தால் டபுள் ரூம் போடு, 3 பேர் இருந்தால் சூட் ரூம் போடு. இல்லையா சொல்லுங்க. அப்போ துன்பப்பட்டா ஜெபம் பண்ணு, சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் பாடு. இப்போ உங்களை குறித்து தேவ சித்தம் ஜெபம் பண்ணுறதா சங்கீதம் பாடுறதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? தேவனுக்கு உங்களை குறித்த சித்தம் துன்பப்படுறதா சந்தோஷமா இருக்கிறதா? அப்போ நீங்க உங்க சித்தம் சங்கீதம் பாடுறதா? கையை தட்டுங்க. உங்களை குறித்த சித்தம் துன்பப்படுறேன்னா உங்களை குறித்த சித்தம் ஜெபம் பண்றது. ஜெபம் என்பது எப்பவுமே சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் தான். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஜெபம் என்பது ஒன்றே டிசைன் பண்ணப்படவே இல்லை மனுஷனுக்கு. ஏதென்ல தேவன் மனிதனை படைக்கும் போது அங்க பிரேயர்ன்ற டிசைனே கிடையாது. விழுந்து போன மனிதர்களுக்காய் உருவாக்கும். கொடுங்க சார். ஆமா இல்லையா? இஸ்ரவேல்ல ரண வைத்தேன் இல்லையா? விழுந்து போன மனிதனுக்காய் டிசைன் பண்ணப்பட்டதான் இந்த ஜெபம்ன்றது. இதை போட்டு உருட்டி எடுத்துறாங்க. ஆஃப்டர் த ரிசரக்ஷன், அந்நாட்களில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். காட்ஸ் பிளான் ஏதேனுக்குள்ளேயும் சரி, சிலுவைக்கு பின்னாடியும் சரி, பிரேயருக்கு மேஜர் வேலையே கிடையாது. பழைய ஏற்பாட்டை எடுத்து பாருங்கள். கன்கார்டன்ஸ்ல ஜெபம்ன்ற வார்த்தை 300க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு வருகிறது. விசுவாசம் என்கிற வார்த்தை 2 இடத்தில் வருகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ அப்படியே மாறுகிறது. ஜெபம் என்கிற இடத்தை விட விசுவாசம் என்கிற வார்த்தை, ஜெபம் என்கிற வார்த்தையை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கிறது. இது 10 இருக்குன்னா அது 100 இருக்கு. ஜெபம்ன்ற வார்த்தை ஒரு 30 இருக்குன்னா அது 300 இருக்கு சார் விசுவாசம். அப்ப புதிய ஏற்பாடு எதை மையப்படுத்துகிறது? விசுவாசத்தை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தபடினால் ஸ்தோத்தரித்தான். தன் கர்ப்பம் தன் மனைவியின் கர்ப்பம் செத்துப்பட்டு எண்ணாதிருந்தான். என்ன சொல்ல வரேன்னா, ஐஸ்வர்யமும் அப்படித்தான். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இன்விசிபிள விசிபிளுக்குள்ள கொண்டு வர தேவன். இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இருக்கு, இன்விசிபிளா இருக்கு. இன்விசிபிள இன்விசிபிளா ஆக்குறார் தேவன். ஆமென். ஸோ அன்புக்குரியவர்களே, ப்ராஸ்பெரிட்டி காட்ஸ் பர்ஃபெக்ட் பிளான். நான் பரிசுத்தமாக இருப்பதை தேவ சித்தம் என்றால், நான் பாவத்தில் இருந்தால் எப்படி பதறி அடித்து பரிசுத்தத்துக்குள் ஓடி வர வேண்டுமோ அப்படிதான். நீங்கள் ஐஸ்வர்யமாக இருப்பது தேவனுடைய சித்தம் என்றால், நீங்கள் வறுமையில் இருந்தால் பதறி அடித்துக் கொண்டு ஐஸ்வர்யத்துக்குள் ஓடி வர வேண்டும் என்று நான் சொல்லுங்கள். மாலை வேளையிலே மனம் திறந்த அவர்களுக்கு ஒரு மாபெரும் அழைப்பு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஐஸ்வர்யத்துக்குள்ளே ஓடி வாருங்கள். போதகர்களே ஓடி வாருங்கள். ஆமென். வறுமை பிரசங்கிகளே ஓடி வாருங்கள். இந்த மாலை வேளையில் உங்களுக்கு நான் ஒரு ஆல்டர் கால் கொடுக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும் படிக்கு நம் பொருட்டு தரித்திரரானார். நான் பொதுவாக சில விஷயங்கள் சொல்கிறேன், பட் நான் சொல்கிறேன். ஸோ கேம்பெல்லாம் முடிஞ்சு நான் உட்காந்து நண்பர் ஒருத்தர் கூட பேசிக்கிட்டப்ப ஒரு ஜெபம் செய்வோன்னு கண்ணு மூடி ஜெபம் பண்ணிட்டு டக்குன்னு என்ன செஞ்சிட்டாரு, அவர் செயினை கழட்டி எனக்கு போட்டு விட்டார். நான் சொன்னேன், நான் செயின்லாம் போட மாட்டேன், யூ லவ் மீ, ஆனால் நான் ஜுவல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். அவர் சொன்னேன், நீ யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணல, ஐ டோன்ட் பாதர். நீ யூஸ் பண்ணணும்னு நான் கொடுக்கல, நான் உங்களை நேசிக்கிறேன்றக்காண்டி கொடுத்தேன். தேவன் இப்படி தான் பாருங்கள், நீ ஐஸ்வர்யன் ஆகாம இரு, அது உன் வேலை.
நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்க. ஆனால் ஒன்று, நான் விரும்புகிறேன், அதனால் உனக்கு அள்ளி தட்டிட்டேன். டூர் போனோன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு, செல்ஃபி. நான் எங்கன்னு சொன்னேன், யுவர் நெக் இஸ் எம்டி, உங்கள் கழுத்து வெறுமையாக இருக்குது, எனக்கு வருத்தமாக இருக்குது. அவர் சொன்னார், உங்கள் கழுத்து நிறைஞ்சிருக்கு, மைனர் மாதிரி இருக்கு, எனக்கு நல்லா இருக்குனாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் கழுத்து எம்டியாக இருக்கிறது எந்தளவு உண்மையோ, அவர் சொன்ன கொஞ்ச நாள் நான் போனோன்னு கருத்தை என்ன ஃபில் பண்ணிடுவார். ஆனால் சமைச்சு போட்ட கைக்கு வளையல் போடுறாங்க. நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் ஆவிக்குரிய வார்த்தையை இந்த உலகத்துக்கே சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் உங்கள் கழுத்து நிறைஞ்சிருக்கணும். நான் இப்போ அங்கே ஒரு வெறுமை இருப்பது எவ்வளவு உண்மையோ, இங்கே அதே நேரத்தில் ஒரு நிறைவு இருப்பது உண்மை. நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படிக்கு நம் பொருட்டு தேவன் என்ன ஆனார்? தரித்திரரானார். நாம் எல்லோரும் அவர் தரித்திரரானது உண்மை என்று ஒத்துக்கொள்கிறோம். அங்கே பாருங்கள், அங்கே தரித்திரம் இருப்பது உண்மை என்றால் இங்கே பாருங்கள், இங்கே ஐஸ்வர்யம் இருப்பது உண்மை. ஆமென், 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 ஆமென். அவர் தரித்திரர் ஆயிட்டாரு, இனிமே நான் ஐஸ்வர்யன் ஆவேன் இல்லை. எப்ப அந்த ஐஸ்வர்யம் ரீப்ளேஸ் ஆயிருச்சோ, அங்கிருந்து வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சோ, அங்கே தரித்திரம் வந்தது உண்மை என்றால் இங்கே ஐஸ்வர்யம் வந்து விட்டது என்பது உண்மை. ஆமென், ஆமென். டு மேக் மீ ரிச் அப்படின்னா எதிர்காலத்தில் நடக்கிற கிடையாது. டு மேக் மீ ரிச்னு எதிர்காலம் கிடையாது. டு மேக் மீ ரிச் he became. அப்ப அவர் பூவரானது, அவர் ஏழ்மையானது பாஸ்ட் டென்ஸ். நான் பணக்காரனானதும் பாஸ்ட் டென்ஸ். நான் பணக்காரனாகத்தான் இருக்கிறேன். அதை புரிந்து கொள்ளுங்கள். whether you feel it or not, whether you know it or not, whether you believe it or not, you are blessed already. You have everything, whatever you need, whatever you desire. நீ விரும்புகிற எல்லாம் உனக்குள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். வாசித்து தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். ஏசாயா 52 என்று நினைக்கிறேன். 52:2 வாசிப்போம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் களத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், ஆமென், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் அன்புக்குரிய, கடந்த சில வாரங்களாக why preach to speak prosperity, why we preach prosperity to speak prosperity. எதற்காக பிரசங்கிக்கிறோம்? ஐஸ்வர்யத்தை பேச வேண்டும். வாயத்திறந்து ஐஸ்வர்யம் சொல்லுங்க, சொல்லுங்க ஐஸ்வர்யம். இன்னைக்கு என்ன பேசினாரு சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பேசினாரு? தேவனுக்கு உங்களுக்கு கொடுத்த சித்தம் என்ன? தேவனுக்கு உங்களுக்கு கொடுத்த சித்தம் என்ன? எதற்காக தரித்திரரானார்? சார், இந்த வொக்காபுலரி, இந்த டேர்மை வந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. வாழ்நாளெல்லாம் 7 நாள் நார்னதும் வீணாக போனதையும் வெட்டியாக போனதையும் வந்து புறங்கூறுதல் இப்படி பேசின இந்த வாயிலேருந்து கொஞ்சம் நல்ல வார்த்தைகள் என்ன செய்யட்டும், வரட்டும். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஸோ பேச வேண்டும். ஐஸ்வர்யத்தை பேசுவதற்காக நாம் ஐஸ்வர்யத்தை பிரசங்கிக்கிறோம். தேவன் பேசினார். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் பேசினார். லெட் தேர் பி லைட் சொல்லுங்க. ஆமென். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். ஆமென். அப்ப 6 நாள் முடிச்சுட்டு 7ஆம் நாள் சொல்லுது, தேவன் என்ன செய்தார்? தன் வேலையெல்லாம் முடித்த பின்பு என்ன வேலை பார்த்தன்? மம்புட்டி எடுத்து வெட்டினாரா? ஹலோ, ரொம்ப சீரியஸாக நம்ம ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு இருக்கிறோம். மம்புட்டி எடுத்து வெட்டினாரா? வேலையெல்லாம் முடித்த பின்பு ஓய்ந்திருந்தார். என்ன வேலை பார்த்தாரு? பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, பேசினாரு. ஆமென். திரும்ப தட்டி சொல்லுங்க, நீ பேசுறீ அப்படி இல்லை. எது இருக்கிறதோ அதை பேசவில்லை, எது வேண்டும் அதை பேசினார். 6 நாள் வேலை செய்தார். ஆமென் சொல்லுவோம். வேலைன்னா என்ன? பேசுறது. ஆமென். நான் வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னா உட்காந்து பேசு. என் சத்துருக்கள் நான் தேடியும் காணாதிருப்பார்கள். ஆமா, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் ஒன்றும்
செய்யாது. சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். பேசுங்க. ஏன் அடுத்த ஸ்டான்ஸை தெரியாமல முதல் ஸ்டான்ஸை பாடிக்கிட்டு இருக்கோம்? இல்லை, 1வது ஸ்டான்ஸை நடக்கிற வரைக்கும் நான் பேசுவேன். ஆமென். பேசுங்கள், பேசுங்கள், பேசிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் உங்கள் நாவிலே தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் விலங்கை படைத்தார், மீனை படைச்சார், எல்லாத்தையும் படைச்சு எதுக்குமே பேசக்கூடிய சக்தியை கொடுக்கல, மனுஷனுக்கு பேசக்கூடிய சக்தியை கொடுத்தாரு. ஏனென்றால் தன்னை போலவே மனிதனும் சிருஷ்டிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். பேசுங்கள், பேசுங்கள், உங்களை பார்த்து பேசுங்கள். நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல, இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உன் தேவனாய கர்த்தர் நீ சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்க மிகப்பெரிய பணக்காரனாவீங்க. டாக்ஸே சூப்பர் டாக்ஸ் கட்ட அளவுக்குன்னு சொன்னேன் இல்லையா? நான் சொல்ல டாக்ஸே கட்ட வேண்டாம்ன்ற அளவுக்கு பணக்காரனாவீங்க. ஏன்னா என்னைக்கு ஒரு நாடு பணக்கார நாடாயிருச்சோ அன்னைக்கு அந்த நாடுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. உங்கள் பொருட்டு உங்கள் நாடு பணக்கார நாடாகும். நீங்க உங்க நாட்டுக்கு கடன் கொடுப்பீங்க, இயேசு நாமத்துல. ஆமே. நீங்க விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்கன்றேன், ஒதுங்கிங்க, என்ன விடுங்க, வெளியே விடுங்க. ஆமா, நான் ஒரு சிங்கிள் ஆளு இந்த நாட்டுக்கு நான் கடன் கொடுப்பேன். ஆமே, ஆமே. எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, பரலோகமே இறங்கி கபா 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 வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமே, நாமே, 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 நாமே.